ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என்னுடைய அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு முடிவு வந்து விட்டது. போர்க்களமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி பூந்தோட்டமாக மாறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. கடினமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி சுலபமாக மாறும். பாரத்தை தாங்க முடியாமல் உன்னுடைய இதயமே வெடிந்து போகின்ற அளவிற்கு பாரத்தை உன்னுடைய மனமானது சுமந்து கொண்டு இருந்தது. அந்த இதயத்திற்குள் நான் சிம்மாசனம் போட்டு அமர வந்து இருப்பதால் அந்த பாரங்களை எல்லாம் வெளியே துரத்தி அடித்து விட்டேன். இனி உன்னுடைய மனது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும்படி நீ உணர்ந்து கொள்வாய். நீ சந்தித்த தோல்விகள் எல்லாம் உன்னை நிலைகுலைய வைத்திருந்தது என்று கவலைப்படாதே. அந்த சம்பவங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காண்பதற்கு அடித்தளமாகவும் அமைந்திருக்கின்றது. உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு ஏக்கமும் வாட்டமும் கலவரமும் தெரிந்தபடியே இருக்கின்றது. அதை பல முறை நான் கவனித்தும் இருக்கின்றேன். வாடி போயிருந்த உன்னுடைய முகத்தையும் மனத்தையும் இன்பம் என்கின்ற நீரூற்றி நான் தெளிவடைய செய்ய போகின்றேன். புத்துணர்ச்சியோடு புது தொடக்கத்தோடு உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பம் நிறைந்ததாக தொடங்க ஆரம்பித்து விடும். தீர்வுகளை தேடி தெரிந்து கொண்டிருக்கும் உனக்கு தீர்வுகளை கண்முன் காட்டி மகிழ்ச்சியையும் தருவேன். தோற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் இடம் கிடையாது என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தோல்விகளை சந்தித்துதான் முன்னேறி கடந்து வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தோல்விகளை நினைத்து நீ ஏன் வருந்துகின்றாய்? உன்னுடைய முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது. ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும் என்று சொல்லி இருந்தேன். அந்த நாள் வந்திருக்கின்றது. நானே கதி என்று என்னை சரணடைந்த என்னுடைய குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்காமல் இந்த முருகனுக்கு வேறு வேலை கிடையாது. உன்னுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த முருகனுக்கு உண்டு. அதை தெரிந்துதான் என்னுடைய வாக்கை இக்கணம் கேட்டபடியும் இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்விற்கு நான் கொடுக்க போகும் தீர்வு என்பது நிரந்தரமானதாக இருக்கும். என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது. உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றாமல் செல்ல மாட்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என் அன்பு குழந்தையே, என்னுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பலிக்கக்கூடியது. உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் ஒருபொழுதும் என்னிடத்தில் வீண் போகாது. அதற்கு வலிமை மிக மிக அதிகம். வலிமை நிறைந்த உன்னுடைய வேண்டுதல்கள் பலிக்கக்கூடிய நேரம் இது. சர்வ நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை பல மடங்கு பலன்களை தரக்கூடிய நேரம் இது. புத்தம் புதிதாக விடிந்திருக்கின்ற இந்த நாள் உன்னுடைய நாள். இனி வரப்போகும் ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்விற்கான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக நிச்சயம் நான் மாற்றி கொடுப்பேன். ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீ எப்படி சமாளிக்க வேண்டும், கையாள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு கற்றும் கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லியும் கொடுப்பேன். சில விஷயங்களை நீ என்னிடம் இருந்து மறைக்கவும் செய்கின்றாய். அதை சொல்ல வேண்டாம் என்று நினைக்கவும் செய்கின்றாய். முழுமையாக என்னிடத்தில் பகிர்ந்து கொள். எதையும் எப்பொழுதும் என்னிடம் மறைக்கும் பழக்கம் வேண்டாம். எல்லாவற்றையும் அறிந்த நான் நீ மறைத்து வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய மனதிற்குள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அறிந்தே இருக்கின்றேன். நீ என்னிடம் சொல்ல ஆசைப்படவும் செய்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எல்லா இடத்திற்கும் நீ சென்று கொண்டு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த முருகனிடம் மட்டும் ஏன் சில விஷயங்களை சொல்ல மறுக்கின்றாய்? என்னிடம் சொல், நான் தீர்த்து வைக்கின்றேன். நல்லதே நடக்கும்.